அனைவருக்கும் வணக்கம். தந்தை பெரியாரை பற்றி தொடர்ந்து அவதூறாக பேச வேண்டும் என்று ஆர்எஸ்எஸ் எழுதி கொடுக்க கொடுக்க இங்க நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் தொடர்ந்து பேசிட்டு இருக்கிறாரு. ஒரு சில கட்சி தலைவர்கள் பார்த்தீங்கன்னா, அதாவது கட்சி தலைவர்களோ இயக்கங்களோ இவங்கெல்லாம் ஆரம்ப காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா கேள்விகள் கேட்பாங்க. ஆட்சியாளர்களை எதிர்த்து அதிக வர்க்கத்தை எதிர்த்து கேள்விகள் கேட்பாங்க. எப்பவுமே ஃபர்ஸ்ட் கட்சி ஆரம்பிக்கிறவங்களும் சரி, இயக்கங்கள் ஆரம்பிக்கிறவங்களும் சரி, மக்களோட பயணிச்சு அதிகாரத்தை எதிர்த்து கேள்வி கேட்பவர்களாக தான் இருப்பாங்க. அதன் பிறகு இவர்கள் ஆட்சியை கைப்பற்றினாலோ இல்லை அதிகாரத்தை பக்கம் இவர்கள் வந்தாலும் அந்த கேள்விக்கான பதில் இவங்க மக்கள்கிட்ட செயல்படுத்துவாங்க. ஆனா நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்கள் மட்டும்தான் பதில கொடுத்துட்டாரு. அதுக்கப்புறம் இப்ப கேள்வி கேட்கிறாரு. எப்படின்னா, ஒரு உதாரணத்துக்கு சின்ன இப்ப அவர் கேள்வி கேட்கறாருல, பெரியார் என்ன பண்ணிட்டாரு அப்படி அவர் பிரஸ் மீட்ல பாத்தீங்கன்னா இப்படி காட்டுவாரு, ஆதாரம் இருக்கான்ட்டு அவர் பிரஸ் மீட்ல அப்படி இந்த கையை கட்டி ஆதாரம் இருக்கான்னு கேட்பாரு அவரு. இப்ப அவர் பதில் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கேள்வி கேட்கறாரு. எப்படின்னா, இப்ப மக்கள் நல கூட்டணின்னு ஒண்ணு உருவானது இல்ல, 2014ஆம் ஆண்டு 2016ஆம் ஆண்டு மக்கள் நல கூட்டணி உருவானது. அப்ப பாத்தீங்கன்னா விஜயகாந்த் மக்கள் நல கூட்டணியுடைய முதல் வேட்பாளரை அவங்க அறிவிச்சாங்க. அப்போ சீமான் கடுமையா விஜயகாந்த் விமர்சிச்சாரு. இவர் எந்த இதுக்கு கேப்டன், கபடி அணிக்கு கேப்டனா இருந்தாரா, கிரிக்கெட்டுக்கு கேப்டனா இருந்தாரு, எந்த இதுக்கு கேப்டன்? ஐயா நல்லக்கண்ணு கட்டவர்கள் சமத்துக்கு உருவான அந்த உரிமையில கடுமையா பேசினாரு சீமான். இப்ப அதே சீமான் பதில சொல்லிட்டாரு. இப்ப அதுக்கான கேள்வி கேட்கறது அது எப்படின்னா, விஜயகாந்த் அவர்கள் திரைத்துறையில நான் பார்த்ததுல அவர் போல ஒரு ஆகச்சிறந்த ஒரு மனிதர் யாருமே கிடையாது அப்படின்றது அந்த பவ்யமா நின்றுக்கிட்டு பேட்டி கொடுப்பாரு. அதே விஜயகாந்த் 2016ல அவ்வளவு கேவலமா விமர்சிச்சாரு. அதே போல திராவிடம் என்ன செஞ்சிச்சு, ஏன்டா திராவிடம் எங்களே படிக்க வச்சிச்சு அப்படின்ட்டு இப்ப கேட்டு இருக்காருல்ல, அதுக்கான பதில் அவரே சொல்லிட்டாரு. இப்ப கேள்வி கேட்கறது அதுக்கான பதில் 2010-11 காலகட்டத்திலே சொல்லிட்டாரு. எப்படின்னா, திராவிடத்தால் தான் நாங்கள் வளர்ந்தோம், படித்தோம், திராவிடம் இல்லை என்றால் தமிழர்களுக்கு ஏது வாழ்வு அப்படின்ட்டு பயங்கரமா அப்பவே பதில் கொடுத்துட்டாரு. இப்ப பெரியார் என்ன புடிங்கிட்டாரு அப்படின்னு இப்ப கேட்டாரு. அப்ப 2008-09 அவர் பேட்டியை பாத்தீங்கன்னா, எங்க தாத்தா பெரியார் இல்லை என்றால் நாங்கள் இந்த அளவுக்கு வளர்ந்துருக்க முடியுமா, அதிகாரம் கிடைச்சிருக்குமா, சுயமரியாதை மனிதனாக நாங்கள் நின்றுப்போமா அப்படின்ட்டு அப்ப பதில் கொடுத்துட்டாரு. பதில கொடுத்துட்டு இப்ப கேள்வி கேட்டுட்டு இருக்காரு. அவர் கேள்வி பிரஸ்ஸுக்காரங்க அதாவது பத்திரிகையாளர்கள் அவர் கேள்வி கேட்கறாங்க. அவரு ஆதாரம் இருக்கான்னு கேட்கறாருல, ஐயா நீங்க பேசுறதுக்கு ஆதாரம் நீங்களே கொடுத்துருக்கீங்க அப்படின்ட்டு பத்திரிகையாளர்கள் சொல்லிட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சு. ஆனா எந்த பத்திரிகையாளர்களும் அவரை எதிர்த்து கேள்வியே கேட்க மாட்டாங்க. அவரை மட்டுமே பேச விட்டு அழகு பார்க்கறாங்க. ஏன்னா ஆர்எஸ்எஸ் சொல்லி கொடுக்கறத அழகா இங்க ஏன்னா எந்த ஊடகமும் தன்னிச்சையா செயல்படுதான்னு கேட்டா கிடையாது. ஏதாவது ஒரு அதிகாரத்தை நோக்கி அவங்க பயணிக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படுது. அதை தாண்டி ஒரு சில பத்திரிகையாளர்கள் மட்டுமே தனிச்சு செயல்படுறாங்க. அது எந்த பத்திரிகையாளர்னு தேடிதான் கண்டுபிடிக்க முடியல. ஆனா பத்திரிகையாளர்கள் துணிஞ்சி அவங்க கேள்வி கேட்கணும். ஏன்னா கேள்வி கேட்கறதுக்கு தான் நீங்க மைக்க நிட்டுறீங்க. அவர் பேசுறதுக்கு மைக்க நிட்டுல. நீங்க கேள்வி கேட்கணும், அவங்க பதில் சொல்லணும். ஆனா அவரே பதில் சொல்லிப்பாரா, அவரே கேள்வி கேட்டுப்பாரான். அதான் தமிழகத்துல இப்படியாப்பட்ட ஒரு தலைவரை பார்த்திருக்கவே முடியாது. பதில கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பல வருடங்களை கழித்து கேள்வி கேட்கிறாரு. இந்த தலைவர் நிலைமை 2026க்கு அப்புறம் மக்கள் ஒரு அழகான ஒரு அருமையான ஒரு பாடத்தை நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களுக்கு பரிசாக வழங்குவார்கள். பார்க்கலாம் 2026க்கு பிறகு நாம் தமிழர் என்ற ஒரு கட்சி இருக்கிறதா அப்படி என்று பார்க்கலாம். ஏன்னா சாதி ஒழிப்பு என்றால் நமக்கு முதல்ல வர்றது தந்தை பெரியார் தானே. கடவுள் மறுப்பு என்பது சாதியில தானே பிறகுது. நீ கடவுளை இந்த கருவறைக்குள்ள வர்றவன் இந்த சாதிக்காரன், கருவறைக்கு வெளியே நிற்கிறான் இந்த சாதிக்காரன், அந்த கோயிலுக்கு வெளியில நிக்கிறோம் இந்த சாதிக்கிறான், கோயிலுக்கு அப்பால் நிக்கிறோம் இந்த சாதிக்கிறான்ட்டு உன்னுடைய கடவுள் இப்படி பிரிச்சிருக்குன்னு நீ சொன்ன தெரியுமா? அதனாலதான் பெரியார் கடவுளே எதிர்த்தாரு. அதனால சாதி ஒழிப்பு என்றால் பெரியார் தான் ஞாபகத்துக்கு வருவார்கள். சுயமரியாதை என்றால் பெரியார் தான் ஞாபகத்துக்கு வருவாங்க. பெண்ணுரிமை என்றால் பெரியார் தான் ஞாபகத்துக்கு வருவாங்க. பெரியார் இல்லாமல் தமிழ்நாட்டில் எந்த அரசியலும் கிடையாது. இப்ப சீமா கூட பேசுறதுன்னா பெரியார் வச்சுதான் அரசியல் பண்றாரு. அதனால 2026க்கு பிறகு சீமானுடைய நிலை மாறும். அதனால சீமான் இப்பவே துண்டை விரிச்சு ஆர்எஸ்எஸ் கிட்ட என்னென்ன தேவையோ எல்லாமே வாங்கிக்கிறாரு. பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்கள் ஆதரவு நோக்கி என்றும் காத்திருக்கிறோம். நன்றி, வணக்கம்.